இந்த தொகுப்பில் நாம் காணவிருப்பது திருவாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றியதான். இது திருச்சி மாவட்டம், தொட்டியம் வட்டம், ஸ்ரீ ராமசமுத்திரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. காவிரியும் அமராவதியும் கூடுகின்ற இடத்தில் வடகரையில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாகும். இந்த ஆலயத்தின் மூலவரை திருவாலீஸ்வரர் என்றும், நாயகியை சௌந்தர நாயகி என்றும் அல்லது சொக்க நாயகி என்றும் இங்குள்ளவர்கள் அழைக்கின்றனர். இந்த இடத்தின் சிறப்பை பற்றி கூற வேண்டுமானால், கொங்கு கோமான் அதியமானை மதுரையின் கோமான் நெடுஞ்சடைய பராந்தக பாண்டியன் வெற்றி கொண்ட இடமாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இடம் ஆயிரவேலி ஐரூர் என புகழ்பெற்ற இடமாக விளங்குகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்ததாக கூறப்படும் காலமானது கிபி 765 890க்குள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தொன்மை பற்றி விசாரித்த பொழுது கொங்கு நாட்டு கட்டி முதலியார் கால தொன்மை உடையது என்று கூறப்படுகிறது. அதாவது சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த கோவிலின் சிறப்பம்சங்களாவன பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்கிய திருத்தலம் என்று கூறப்படுகிறது. இங்கு உள்ள அன்னை சௌந்தரநாயகி குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சிறந்த மக்கட்பேறு அளிப்பவள் என்று கூறப்படுகிறது. இதற்காக மக்கள் இவளுக்கு அளிக்கும் உபயம் என்னவென்றால் வளையல்கள்தான். ஆம், கண்ணாடி வளையல்களை தான் வேண்டியவற்றை வேண்டிக் கொண்டு அது நிறைவேறிய பின்பு இந்த அம்மனுக்கு அந்த கண்ணாடி வளையல்களை சாற்றி இங்குள்ள மக்கள் ஆனந்த பெருமிதம் அடைகின்றார்கள். மேலும் இந்த கோவிலில் பில்லி, சூனியம் போன்ற தீவினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது அதனால் ஏற்படும் தீவிளைவுகள் யாவும் அழிந்து விடுகின்றன என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த கோவிலில் உள்ள வீரபத்ரர் சிலை மிகவும் நேர்த்தியான வடிவில் அமைக்கப்பெற்றிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். இந்த கோவிலில் உள்ள ஈஸ்வரனை வாலிப்பெருமான் வழிபட்டார் என்பதுதான் இந்த கோவிலிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் அம்சமாக இருக்கிறது. அதனாலே இந்த ஈஸ்வரனின் பெயர் திருவாலீஸ்வரர் என்றும் போற்றப்படுகின்றது. இந்த கோவிலின் மூலவருக்கென அமைக்கப்பட்ட அனைத்து வாகனங்களும், எடுத்துக்காட்டாக யானை வாகனம், கோ வாகனம், குதிரை வாகனம் போன்றவை அனைத்தும் சின்னா பின்னமாகி சிதிலமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. மும்மூர்த்திகள் ஒருங்கே அமைய பெற்ற கோயில் ஆகிய போதிலும், காவிரி மற்றும் அமராவதி கூடுதுறையில் அமைந்துள்ள கோயில் ஆகிய போதிலும் இந்த கோவில் இன்னும் சிறப்பு பெறவில்லை என்றுதான் கருதப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பு கட்டியிருந்த போதிலும் இங்கு உள்ள கோவில் மண்டபங்களும் சுற்றியுள்ள சிறு சிறு கோவில்களும் அழிக்கப்பட்டுள்ளன என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகும். இந்த கோவிலின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் சில இடையூறுகளின் காரணமாக அந்த பணிகள் யாவும் அவ்வாறே நிறுத்தப்பட்டுவிட்டன. எனவே இந்த கோவில் முறையான பராமரிப்பின்றியே காணப்படுகின்றது. இது போன்ற கோவில்கள் ஏன் அழிகின்றன என்று முதலில் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் தான் காரணம் என்பது தெளிவாகவே தெரிகின்றது. வாரத்தில் ஒரு முறையேனும் இது போன்ற பழங்கால கோவில்களுக்கு சென்று வாருங்கள். நீங்கள் சென்றால் போதும், இந்த கோவில்கள் யாவும் காக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த கோவில் குறித்த தகவல்களோடு இந்த கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகள் அழிந்து வரும் நிலையில் காணப்படுகின்றன. சுமார் 1200 வருடங்களுக்கு முன்பு செய்யப்பட்ட சிலைகள் யாவும் இங்கு கேட்பாரற்ற நிலையில் சின்னா பின்னமாகி காணப்படுகின்றன. அந்த சிலைகள் யாவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை நாம் இந்த காணொளியில் தெளிவாக காண முடிகின்றது. இருந்த போதிலும் ஒரு காலத்தில் கையெழுத்து கும்பிடுவதாக இருந்த இந்த சிலைகள் யாவும் இன்று கேட்பாரற்ற நிலையில் கிடப்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்தானே.